இந்த நாளிலும் 122ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்ததை போல, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாய் இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்குள்ளே உண்டாக வேண்டுமானால், கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் போகும்போது அங்கே என்ன கிடைக்கும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நாம் ஜெபித்தால் நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். இரண்டாவது, கர்த்தர் அவருடைய நன்மைகளை தந்து நம்மை கர்த்தர் திருப்திப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். மூன்றாவது, வேத வசனம் சொல்லுகிறது, அவர் அவருடைய வார்த்தைகளை அனுப்பி அவருடைய வழிகளை கர்த்தர் நமக்கு போதிப்பார். நான்காவது, அவருடைய மகிமையை கர்த்தர் நமக்கு காண்பிக்க பண்ணுவார். அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சையோடு ஆலயத்திற்கு சென்றேன் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த 4 காரியங்களும் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலும் சோத்திரம், நம் நடக்க வேண்டிய வழிகளில் நமக்கு தேவையான ஆலோசனைகளையும் கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் தந்து நம்மை நடத்துகிறார். அப்படியே கர்த்தர் செய்யட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.